உக்ரைனின் கீவ் நகரில் ரஷ்ய ஏவுகணை தாக்குதலுக்கு இலக்காகி 3 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் பதிவாகியிருக்கிறது. உக்ரைனுடைய தலைநகரான கீவ் நகரில் நடத்தப்பட்ட ரஷ்ய ஏவுகணை தாக்குதலில் குறைந்தது 3 பேர் உயிரிழந்ததாகவும் 15 பேர் காயமடைந்ததாகவும் அந்த நகர மேஜர் தெரிவித்திருக்கின்றார். சனிக்கிழமை அதிகாலை நடத்தப்பட்ட இந்த தாக்குதலால் ஒரு டசனுக்கும் மேற்பட்ட வெடிப்புகள் நிகழ்ந்தது. அவை நகரம் முழுவதும் எதிரொலித்ததாகவும் நேரில் பார்த்தவர்கள் ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திலும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த ஜெம்சன் கிவ்ஸ்னி என்று சொல்லக்கூடிய மற்றும் ஜோலோமியன்சி என்று சொல்லக்கூடிய மாவட்டங்களில் சேதமடைந்த கட்டிடங்களுக்கு மக்கள் சிக்கிக் கொண்டிருப்பதாக கிவ் மேஜர் விட்டாலி கிலிட்ஷோ கூறியிருக்கிறார். காயமடைந்திருக்கக்கூடிய 15 பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இவர்களில் 13 மற்றும் 17 வயதுடைய 2 சிறுவர்கள் அடங்குவர் என்றும் ஒருவரின் நிலை கவலைக்கிடமாக இருக்கின்றது. தலைநகரின் வேறு சில மாவட்டங்களில் தீ விபத்துகள் மற்றும் சேதங்களும் பதிவாகி இருக்கின்றன. குறிப்பாக பார்லிக்சி பகுதியில் கிடங்குகள் இருந்த நிலையில் மற்றும் கோரோசிவிக்சி பகுதியில் கட்டிடங்கள் மீது இடிபாடுகளும் விழுந்திருக்கின்றன. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதால் அவசர கால சேவை குழுவினர் சம்பவ இடத்திலேயே முகாமிட்டிருக்கின்றார்கள். பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இடைமறித்து அளிக்கக்கூடிய திறன் கொண்ட இந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் உக்ரைனிடம் குறைவாக இருப்பதை பயன்படுத்திக் கொண்டு சமீபத்திய மாதங்களில் இந்த கிவ் மீதான தாக்குதல்களை ரஷ்யா தீவிரப்படுத்தியும் இருந்தது. உக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது நட்பு நாடுகளிடம் கூடுதல் ஆதரவை கோரி வருகின்றார். மேலதிகமாக இந்த பேட்ரியாட் என்று சொல்லக்கூடிய வகை இடைமறிப்பு ஏவுகணைகளை தயாரிப்பதற்காக உரிமத்தை பெறுவது குறித்தும் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தப்பட்டு வருகின்றன. வெள்ளிக்கிழமையன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் உக்ரைனியர்களுக்கு உரிமம் வழங்க ஒப்புக்கொண்டதாக இந்த மாத தொடக்கத்தில் அவர் கூறியிருந்த போதிலும் தற்போது அந்த முன்மொழிவுக்கு வாஷிங்டன் இன்னும் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றும் அத்தகைய ஏவுகணைகளை தயாரிக்க வேறொரு தரப்பை அனுமதிப்பதில் மிகவுமே அவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். நீங்கள் மிக விவேகத்துடன் அதே சமயம் மிகுந்த கவனத்துடனும் செயற்பட வேண்டும் என்றும் ட்ரம்ப் வெள்ளிக்கிழமை நடத்திய செய்தியாளர் சந்திப்பிலும் தெரிவித்திருந்தார். தற்போதைக்கு நாங்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை, அது பற்றி பேசி வருகின்றோம். ஆனால் அத்தகைய தொழில்நுட்பத்தை மற்றவர்களுக்கு வழங்குவது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இது ஒருபோதும் நடக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை வழங்கக்கூடிய சில தரப்பினர் பிற்காலத்தில் உங்களுக்கு எதிராகவே திரும்பக்கூடிய சாத்தியக்கூறுகளும் காணப்படுகின்றன.